வணக்கம் நண்பர்களே. நமக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேறு, மெம்பர்ஷிப் ஆகிறது வேறு. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்தாமல் விட்டிங்கனாக்கா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரதில்லை. பல பேர் இப்போல்லாம் வீடியோ போடுறது இல்லையான்னு கேட்குறாங்க. நம்ம தொடர்ந்து வாரம் ஒரு காணொளி அல்லது 10 நாளைக்கு ஒரு காணொளியை தயாரித்து பதிவேற்றம் செய்து வருகிறோம். எனவே அதை நீங்கள் சாக்ரட்டிஸ் ஸ்டுடியோன்ற அந்த URL, அந்த அட்ரஸ் ஐடியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நல்ல காணொலிகளை நீங்கள் மிஸ் பண்ண கூட நினைக்கிறோம். அது ஒரு முறை பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். இது தவிர நிதி உதவி அளிக்க விரும்புகின்ற நண்பர்கள் மெம்பர்ஷிப்பாக ஜாயின் என்ற பட்டனை அமைக்கி மாதம் 119 ரூபாய் சந்தாவாக செலுத்தி உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். இன்றைக்கு நாம் மகான் சேஷாத்ரி சுவாமிகள் குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். தமிழகத்திலே தடம் பதித்த ஆன்மீக ஞானிகள் ஏராளம் பேர். அதில் குறிப்பிடத்தகுந்தவர் சேஷாத்ரி சுவாமிகள். சேஷாத்ரி சுவாமிகள் குறித்த நூல்கள் அதிகமாக காணப்படவில்லை. சில நூல்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கின்றன. சேஷாத்ரி சுவாமிகள் ரமணருக்கு சீனியர்னு சொல்லலாம். அவரும் திருவண்ணாமலையில் தான் இருந்தார். இவர் காஞ்சிபுரத்தில் வாழூர் என்ற ஊரில் 1870 ஜனவரி 22ஆம் தேதி வரதராஜன் மரகதம்மாள் ஆகிய தம்பதிகளுக்கு குழந்தையாக பிறக்கிறாரு. அந்த குழந்தைக்கு பிறகு அவங்களுக்கு பின்னால் ஒரு குழந்தை தம்பி பிறக்கிறான். தம்பிக்கு பேர் நரசிம்மன்ற பேர். அந்த குழந்தைய இவருடைய சித்தப்பாவுக்கு அவங்க தத்து கொடுத்துட்றாங்க. இவங்க ஒரு ஆன்மீக பாரம்பரியம் கொண்ட குடும்பம் இது. இவருக்கு பூணல்லாம் போடுறாங்க. 7 வயசில் பூணல் போடுறாங்க. 5 வயதிலிருந்து ஆன்மீக கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். சமஸ்கிருதத்தில் படிக்கிறாரு, தமிழில் வாசிக்கிறாரு. இவருடைய தாத்தா காமக்கோடி ஐயர்னு பேர். அது காமக்கோடி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க இந்த சங்கராச்சாரியார் பரம்பரையை சேர்ந்த ஒரு வம்சத்தை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுகிறார்கள். ஆக அந்த வம்சாவளியிலேயே ஒரு குடும்பத்தினர் இவர்கள். இது எதுக்கு சொல்கிறேன்னாக்க பின்னால் நம்ம பார்க்க போகிறோம். சேஷாத்ரி சுவாமிகள் அந்த மரபு சார்ந்த ஆன்மீகத்துக்குள் சுழண்டு கொண்டிருக்காமல் அதிலிருந்து விடுதலையடைந்து ஒரு புதிய பாதையை ஆன்மீக தரப்பில் அவர் காட்டியிருக்கிறார். ஒரு சித்தர் பெருமானாக அவர் தென்படுகிறார். பின்னால் அவர் சித்தர்கள் பொதுவாக இந்த வேத அடிப்படையிலான வரைமுறைகளை பெரும்பாலும் உடைத்து விடுவார்கள். கிட்டத்தட்ட இவரும் கூட அந்த வகையில் தான் தன்னுடைய பாதையை சமைத்து கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேஷாத்ரி சுவாமிகள் குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா அவரை கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே கிருஷ்ணருடைய உருவச்சிலையை விற்று கொண்டு இருக்கிறார் ஒரு விற்பனையாளர். அவர்கிட்ட ஒரு பொம்மை வேணும், நான் கிருஷ்ணரை வச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு கேட்குது குழந்தை. அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த வியாபாரி ஒரு பொம்மையை ஃப்ரீயாகவே எடுத்து கொடுக்குறாரு குழந்தைக்கு. அது என்னன்னு தெரியல, அந்த குழந்தை கைப்பட்ட தருணமான்னு தெரியல, அவர் வச்சிருந்த அத்தனை பொம்மைகளை அன்றைக்குள்ளே விற்று தீர்ந்து விட்டன என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு முக்கியமான கதை. சின்ன வயசு குழந்தை, அவர் கைப்பட்ட உடனே எல்லா பொம்மைகளும் விற்று விட்டன. மறுபடியும் கோயிலுக்கு போகும்போது அந்த பொம்மை வியாபாரி அந்த குழந்தையுடைய கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நன்றி சொல்கிறார். இது வரைக்கும் நான் எத்தனையோ முறை பொம்மையை கொண்டு வந்திருக்கிறேன். பாதி பொம்மை விற்கும், பாதி விற்காது. ஆனால் இந்த குழந்தைக்கு நான் கொடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே விற்பனையாகிவிட்டது. இவன் தங்க கைக்காரன் அப்படின்னு ஒரு பட்டத்தை அவர் கொடுக்குறார். கிராமங்களில் இது கைராசின்றது இன்றளவிலும் கிராமம் மட்டுமல்ல, பெரும்பாலும் தமிழ் வெளியில் இது கைராசிக்காரன் என்பது ரொம்பவும் பேசப்படுகின்ற நம்பப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ ஒரு பெரிய தங்க கைக்காரனாக அவர் உருவெடுத்திருக்கிறார் அந்த சிறு பிராயத்திலேயே. இப்படி போகும்போது தான் அவருடைய 14வது வயதில் அவர் தந்தை இறந்து விடுகிறார். அப்போ இவரும் தாயார் மட்டும்தான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தாத்தாவிடம் அடைக்கலம் போகிறார்கள். தாத்தா காஞ்சிபுரத்தில் இருக்கார். தாத்தாவுக்கு வயது கிட்டத்தட்ட 80 ஆகிவிட்டது. தாத்தா பல்வேறு சொற்பொழிவுகளை ஆற்றக்கூடியவர். அந்த காலத்தில் இந்த மாதிரியான பண்டிதர்கள் எல்லாம் சில இடங்களுக்கு சென்று அழைப்பின் பேரில் சென்று அங்கே ராமாயணம் மகாபாரதத்தை 10 நாள் 15 நாள்னு சொற்பொழிவாற்றுவது வழக்கம். இன்றைக்கு கூட அம்மாதிரி நிகழ்வுகள் சில இடங்கள் நிகழ்ந்து வருகின்றன. நான் நிறைய இந்த மாதிரி சொற்பொழிவுகளை அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன்றது என்னை நினைவுக்கு வருகிறது. ஆக இம்மாதிரியான ஒரு பணியை செய்து கொண்டு இருக்கும்பொழுது அவருக்கு உடல்நல குறைவு வந்ததால் தாத்தா என்ன பண்ணுறாரு,
இவரை சேஷாத்திரியை அழைத்து நீ போய் வந்து இந்த சொற்பொழிவை நிகழ்த்து அனுப்புகிறார். சிறுவனாக இருந்தாலும் கிட்டத்தட்ட சிறு பிராயத்தில் இருந்தாலும் அவர் நல்ல கற்பிக்கப்பட்டதால் வந்து அந்த பணியை சிவனே செய்து வருவதாக தெரிகிறது. அவர் போய் நிறைய கதையெல்லாம் சிறப்பாக சொல்லிட்டு வந்துடுறாரு. இப்படியாக செல்லுகின்ற தருணத்தில் இந்த இளைஞன் மாதிரி அவங்க அம்மா 15-16 வயசு அடிச்சனால அப்போ வந்து கல்யாணம் பண்ண நினைப்பாங்க. அவங்க அம்மாவுக்கு வந்து இவனுக்கு ஒரு நல்ல திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் என்ற ஆசை. சொந்தக்கார பெண்மணி வேறு இருக்கிறாள், மாமா பொண்ணு இருக்குது. அதனால் இவர்கிட்ட வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறாங்க. இவர் வந்து முடியாது, நான் திருமணம் செய்து கொள்ள விரும்பவே இல்லை என்று சொல்கிறார். அவருக்கு ஜோசியம் பார்த்தவரும் சொல்லிட்டாரு, இவர் வந்து ஒரு பெரிய சன்னியாசியாகத்தான் மாறக்கூடிய கட்டம் இருக்கிறதே தவிர அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்ட்டார். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் தான். இருந்தாலும் வந்து அப்படியாகவே வந்து இவர் சன்னியாசி ஆக வேண்டும் என்ற நினைப்பிலேயே வாழ்க்கையை வந்து நகர்த்தி வருகிற காலம் அது. தொடர்ந்து வந்து இவர் வந்து இவர் உடலுக்குள்ளாக சில மாற்றங்கள் ஏற்படுகின்றன. ஆக்சுவலி அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுறாங்க இவருடைய 17வது வயதில். அந்த காலகட்டத்தில் அதுக்கு முன்னால் ஒரு வாரம் முன்னால் இவருக்கு வந்து ஒரு தியானத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது, தியான பயிற்சியெல்லாம் சிறு வயதிலே பண்ண தொடங்குகிறாரு. அமர்ந்திருக்கும் போது ஒரு முதுகின் வழியாக ஒரு பச்சை பாம்பானது உள்ளே நுழைந்து ஒரு செல்வது போல உணர்வு வந்து அவர் கிடைக்குது. இந்த குண்டலினி எழுச்சியானது அவருக்கு சிறு வயதிலேயே ஏற்பட்டு விட்டது. அதை எழுதுபவர்கள் சொல்லுகிறார்கள், உள்ளே பாம்பு நெளிந்ததை வந்து அவர் அனுபவித்ததாக சொல்லுகிறார். அந்த அனுபவம் வந்து அவருக்கு எல்லாருக்குமே பார்த்துட்டேன், நிறைய பேருக்கு இந்த சித்தர்கள் பாரம்பரியத்தில் வரவங்களுக்கு இந்த எழுச்சி இல்லாமல் வந்து அந்த சித்தராக அவங்க வந்து உருவெடுப்பதே இல்லை. ஆக அவருக்கு அந்த குண்டலினி என்ற அந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்தியானது சிறு வயதிலேயே வந்து அவருக்கு கிடைச்சிடுது. அவரை வந்து ஒரு பெரிய மயக்க நிலையில் வைத்திருந்து பிறகு விழிப்புக்கு வருகிறார். அதற்கு பிறகு சில நாட்களிலேயே அவருடைய தாயார் வந்து மறைத்து விடுகிறார். அம்மா இறக்கும் பொழுது அம்மா வந்து இவரை கட்டிப்பிடித்து கொண்டு ஸ்லோகம்லாம் சொல்லி அழகிறாங்க. நான் இறந்து போகிறேன் என்பதை புரிந்து கொண்டார்கள். அவர்கள் 3 முறை வந்து ஒரு ஸ்லோகத்தை வந்து சொன்னாங்க. பிறகு அருணாச்சலேஸ்வரா என்று இவரிடம் வந்து உரத்த குரல் கூறியவரை மறித்து போகிறார்கள். இவருக்கு அருணாச்சலம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, இருக்குதுன்னு தெரியும், வழியெல்லாம் தெரியாது. அருணாச்சலம் என்பது ஒரு புனித மலை என்பது அறியப்பட்டது தான் அவருக்கு. ஸோ அம்மா வந்து தன்னை வந்து அங்குதான் செல்ல வழிகாட்டி இருக்கிறாள் என்ற அளவில் வந்து அந்த புரிதலை அவர் எடுத்துக்கிறாரு. பிறகு வந்து சோகத்தோடு இருக்கிறவர் வந்து ஒரு அட்டை படத்தில் வந்து வரைகிறாரு. என்ன வரைகிறாருனாக்க அருணாச்சல மலையை வந்து வரைகிறார். அந்த படத்தை வந்து வச்சு பூஜை ரூமில் வச்சு அந்த மலையை வந்து பூஜை செய்ய தொடங்குறார். அதுக்கு முன்னால் சில விக்கிரகங்கள்லாம் வச்சு தான் பூஜை நடத்துகிறாரு. இருந்தாலும் வந்து அந்த மலை என்பதை வந்து இறைவனாக வந்து அந்த ஒரு தான் வந்து அனுமானித்து கொண்டு அதன் அடிப்படையிலே வந்து அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்து வர்றார். இனிமேலும் நம்ம இங்கே இருக்கக்கூடாது, நம்ம இந்த இடத்த விட்டு போயாகணும் முடிவு பண்ணார். சித்தப்பாலாம் சொல்கிறாங்க, வேண்டாம் போகாதுன்றாங்க. அந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்குதுனாக்க இவர் வந்து தொடர்ந்து தியானங்களை வந்து அங்கங்கே செய்ய தொடங்குறாரு. அதாவது திண்ணையில் போய் உட்காந்துருவார், இல்லை கோயிலில் போய் உட்காந்துருவார். இப்படியாக சில தியானங்களை வந்து தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். அவர் தன்னுடைய ஆடை அணிகலன்களை பற்றில எந்த விதமான இதுவும் கிடையாது. அவருக்கு பாடி கான்ஷியஸே இல்லைன்னு சொல்கிறாங்க பின்னால். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் தன்னுடைய உடல் அமைப்பெல்லாம் யோசிக்காமல் வந்து தன்னை தியானத்திலே நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார். வெவ்வேறு விதமான சின்ன சின்ன அனுபவங்கள் அவருக்கு தொடர்ந்து வர தொடங்கி இருக்கின்றன. இதனுடைய ரீதியாக என்ன பண்ணுறாருனாக்க நேராக போய் இதில் உட்காந்துடுறாரு, மயானத்தில் போய் தியானம் பண்ணார். மயானத்தில் தியானம் பண்ணக்கூடியது வந்து ஒரு ஸ்பெஷல் அம்சமாக குறிப்பிடப்படுகிறது. அடிக்கடி மயானத்துக்கு போகிறாரு. அந்த மயானத்தில் அமர்ந்து தியானம் செய்யும் பொழுதுதான் ருத்ரனுடைய கடாட்சம் சீக்கிரம் கிடைக்கும் நினைக்கிறார். சிவனுடைய அந்த அருட்பார்வையானது மயானத்தில் இருந்து தியானம் செய்யும் பொழுதுதான், ஜபிக்கும் பொழுதுதான் தனக்கு எளிதில் கிடைக்கும், வேகமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவரிடம் இருந்திருக்கிறது. அப்படிதான் சொல்லியிருக்காரு அவர். ஆனால் மயானத்துக்கு இவர் போகிறத பார்த்தோன்னா எல்லாரும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அழுக்கை பற்றி கவலைப்படாத ஒரு ஆளாக இருந்தார். அங்கங்கே உட்காந்துக்கிட்டு பேச ஆரம்பித்தார். ஞான பைத்தியம்னு எல்லாம் அவரை வந்து பிராண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஊருக்குள்ளே அவரை பார்த்தாலே பைத்தியக்கார பைய போகிறா அப்படின்ற மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அவங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. எதுக்குடா மயானத்துக்கெல்லாம் போகிறேன்? மயானத்துக்கு போகிறதுன்றது வந்து அது ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில் வந்து ஒரு ரொம்பவும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அது
நேரம் மயானத்துக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடுறாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கிறது. என்ன பண்ணுன்னு தெரில. ஒரு நாள் சொல்கிறார், மயானத்துக்கு போகிறதா இது வீட்டுக்கு வராதுட்டார். யார்? சித்தப்பா. அப்படின்னோடனே இவருக்கு பயங்கர கடுப்பாயிடுது. சரி, நல்லதாக போச்சு, இனிமேல் நான் வந்து வீட்டிலே இல்லை, நான் மயானத்துக்கு போகிறேன்னு இவர் மயானத்துக்கு போயிட்டார். இவருக்கு அங்கே அப்பப்போ உணவுகளில் வந்து சாமியாருக்கான ஒரு தன்மை வந்தவுடனே அந்த காலகட்டங்களில் வந்து கையேந்தினா பகுதி பிக்ஷாந்தேகி சாப்பாடு போட்டுருவாங்க. பிச்சைக்காரர்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்தன என்றாலும் உணவு கொடுப்பது என்பது ஒரு பண்பாடு இருந்தது. அவருக்கு சாப்பாடு ஏதாவது கொடுப்பாங்க, யாராவது கொடுத்தா கூட அந்த சாப்பாடை வந்து அவர் வந்து ரொம்ப அக்கறை காட்ட மாட்டார். அப்படியே அதை இது பண்ணுவார், பறவைகளுக்கு தூக்கி போட்டுருவார். பறவைகளுக்கு, அப்புறம் விலங்குகளுக்கு அதை தூக்கி எறிந்து விடுவார். அப்புறம் திடீர்னு வானத்தில் தூக்கி போடுவாராம் சாப்பாடை. அப்போவே தூக்கி போட்டு தேவர்களுக்கு பசி எடுக்கிறதுன்னு வரா, இல்லை அங்கே போகக்கூடிய கணங்கள் எல்லாம் வந்து பசிக்கின்றது என்று சோறு கேட்கின்றன அப்படின்னு வரா. அவருக்கு ஏதோ கணங்கள் எல்லாம் வந்து தட்டுப்பட தொடங்கி இருக்கிறது. இந்த குண்டலினிக்கு பிறகு வந்து அவர் உள்ளுக்குள்ளே பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டதாக புத்தகங்கள் தான் வாசிக்க நேருகிறது. அப்போது இவர் வந்து இப்படியாக வந்து மயானத்தில் இருப்பது என்பதோ, ஊரில் வந்து ஒரு ஒரு மன சிதைவுக்கு ஆட்பட்டது போல சுற்றி கொண்டு இருப்பது என்பதும், அவர் வந்து தன்னை அழுக்காகவே வைத்துக்கொள்ள என்பது வந்து ஒரு புறம் நகர்ந்து கொண்டு இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கான திதி வருகிறது. சித்தப்பாவுக்கு ரொம்ப வருத்தம், இந்த மாதிரி இந்த பையன் இருக்கானே, நம்ம தான் பார்த்துக்கிறோம் அப்படி ஆகிட்டானே. அப்பாவுக்கான அந்த திதி வந்த நாளில் வந்து இவர் தான் வந்து அந்த தவசெல்லாம் செய்யணும். ஸோ இவரை போய் ஒரு இடத்துல ஒரு இருக்கிற இடத்துக்கிட்ட ஒரு மரத்தில் இருப்பார்னு நினைக்கிறேன். போய், ஐயா உங்கள் அப்பாவுக்கு திதி செய்யணும் வாண்டார். இல்லை, நான் தான் வரமாட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்பிக்கையே இல்லை, நான் வந்து சன்னியாசி ஆகிட்டேன் அப்படின்ட்டார். இல்லை நீ வந்துதான்ட்டு குண்டு கட்டாக கட்டி சின்ன பையன் தானே தூக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்து அந்த திதியெல்லாம் செய்கிறதுக்காக அவரை வந்து வச்சுட்டாங்க. திதி நடந்து முடிகிறது. என்ன பண்ணுறாங்க, உடனே இவங்க எப்படியாவது இந்த பையனை வெளில போக விடாமல் தடுக்கணுன்றதுக்காக ஒரு ரூமில் போட்டு பூட்டி வச்சிடுறாங்க. ஒரு நாள் ஆகுது, மறுநாள் பார்த்தாக்க பூட்டு திறக்கப்பட்டு இருக்கிறது. அவர் வந்து வெளியில் போயிட்டார், எங்கே போகலான்னு தெரில. இந்த பூட்டு திறக்கப்பட்டது எப்படி என்பது ஒரு விசித்திரமான விஷயம் என்றாலும் கூட அன்னை உமையால் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று பக்த கோடிகள் வந்து குறிப்பாக எழுதி வைக்கிறார்கள். அவரே கூட திறந்துட்டு போயிட்டாரா என தெரியாது நமக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு லீவரேஜ் நம்ம கொடுக்கறது வழக்கம்தான். அந்த வகையை வந்து கதவை திறந்து கொண்டு அவர் போய் விடுகிறார். போனவர் வந்து மீண்டும் வந்து தன்னுடைய தியானங்களை வந்து மயானத்திலும் பிற இடங்களும் தொடரும் பொழுது அந்த சமயத்தில் அந்த ஊருக்கு பாலாஜி சுவாமிகள் தொடர்றார். அவரும் ஒரு பெரிய மகான். அவர் காஞ்சிபுரத்துக்கு வந்து சுவாமி தரிசனத்துக்காக வருபவர் வந்து இவரை சந்திக்கிறார். இவரை பார்த்தவுடன் கண்டுகொள்கிறார், இவர் வந்து ஒரு சன்னியாசி ஆகக்கூடிய தகுதி கொண்டவர். ஆகவே அவருக்கான தீட்சை கொடுக்குறார். அவர் ஒரு குருநாதராக இருந்து அவருக்கு வந்து சந்நியாசம் வழங்குகிறார் பாலாஜி சுவாமிகள். அந்த வகையில் வந்து அவர் வந்து முழு ஒரு குவாலிஃபைடு சன்னியாசியாக மாறுகின்றார். ஆக முழு சன்னியாசியான உடனே காஞ்சிபுரத்தை விட்டு கிளம்பினார். எங்கே போவார்? அருணாச்சலம் தான் போகிறார். அது எதுவோ தெரியல நண்பர்களே. திருவண்ணாமலையில் ஏராளமான யோகிகள் இன்றும் கூட தவம் செய்து வருகிறார்கள். திருவண்ணாமலை வந்து ஆன்மீக பரப்பில் வந்து ஒரு மிக முக்கியமான ஸ்தலமாக இன்றளவும் இருந்து வருவதை நாம் பார்க்குறோம். திருவண்ணாமலை வந்த உடனே இவர் மனம் சொல்லுகிறது, உள்ளிருந்து அந்த குரல் சொல்லுகிறது, இங்கே தான் உனக்கு முக்தி, எங்கேயும் போகக்கூடாது, இந்த ஊர்லேயே நம்ம இருந்துட வேண்டாம் முடிவு பண்ணார். எடுத்தோடனே கிரிவலம் போகிறார். இந்த கிரிவலம்ன்றது வந்து இன்றைக்கி கூட போக முடியாது. அதை சுற்றி வரணுனாலே ரமணரே கிடையாது, 4-5 எடுத்துக்கிறார். பாதையெல்லாம் இல்லை, அப்போல்லாம் கரடு முரடான பாதை. அது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் கிரிவலத்தையே வந்து பாப்புலர் ஆக்கினார் நான் நினைக்கிறேன். அந்த மலையை பார்த்த உடனே இவருக்கு பரவசம் ஆக்கிவிட்டார். அதனால் ஃபுல்லாக கிரிவலம் வாரார். இவர் இளைஞன், இனி காலம் பூராவும் இங்கே தான் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். கோயிலுக்குள்ளே போனால் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்குது. கோயிலில் அங்கே உட்காந்து தியானம் பண்ணுறார், இங்கே உட்காந்து தியானம் பண்ணுறார். இது தியானிகளுக்கு வந்து அவளுக்குரிய இடங்கள் கிடைத்த உடனே மிக்க மகிழ்ச்சி அடைவது வந்து இயல்பு தான். அந்த வகையில் பார்த்தா பாதாள லிங்கம்னு இருக்கு, அந்த இடத்துல இருந்து பண்ணுறார். அருணாச்சல யோகீஸ்வரர் மண்டபம், திரௌபதி அம்மன் கோவில், இங்கே எல்லா இடத்துலையும் உட்காந்து ஒரு போத்தாலும் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் ஏற்கனவே குண்டலினி எழுச்சி பெற்றவர்.
இந்த தியானமும் இந்த யோகமும் இவர் அஷ்டாங்க யோகம்லாம் பயிற்சி பெற்றவர், ஹட யோகம் செய்யக்கூடியவர். உடம்பு முழுவதும் வந்து அவர் வந்து உஷ்ணத்தால் வந்து தகிக்கப்படுகிறார். இது நிறைய நண்பர்கள் இந்த யோகா ப்ராக்டிஸில் இருக்கிறவங்க, தியானத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. குறிப்பாக குண்டலினி அனுபவம் கிடைக்கும்பொழுது அது உடல் முழுவதும் வந்து பற்றி எரிகிறது என்று சொல்லுகிறார்கள். அம்மாதிரியான அனுபவங்கள் இவருக்கு நிறைய கிடைத்திருக்கின்றன. அப்போல்லாம் என்ன செய்வார், நேராக போய் குளத்தில் போய் முங்கிடுவார். அப்படி குளத்திலேயே போய் அந்த ஹத யோகத்தை இது செய்வார். நைட்லாம் குளத்திலேயே முங்கி கிடப்பார். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு, அவர் தூங்கவே மாட்டார். தூக்கம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. தூங்குறதுன்றது அவர்கிட்ட கிடையாது. அவர் சொல்லுவாரான், டேய் தூங்காத, தூங்கினால் யமன் பிடித்து கொள்வானவர். இது ஒரு குறியீட்டு உள்ள விளக்கம். அது தூங்காதே, தூங்கினால் யமன் பிடித்து கொள்வான். தூங்காதே என்றால் விழிப்போடு இருன்னு அர்த்தம், ஆன்மீக விழிப்போடு இரு என்று அர்த்தம். இம்மாதிரி கிட்டத்தட்ட இது வந்து வழக்கமான ஒரு மடாதிபதி சார்ந்த அல்லது ஒரு டெக்ஸ்ட் சார்ந்த ஒரு ஒரு புனித நூல்களின் வழிகாட்டுதலின் படியே நடக்கக்கூடிய சந்நியாசம் அல்ல இது. இது வந்து ஒரு வகையான படித்த சித்தர் மரபு சார்ந்த ஒரு எழுச்சி அவருக்குள்ளே நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் அந்த ஊருக்குள்ளே அப்படி தான் நடக்க ஆரம்பிச்சது. சாப்பாடு கொடுத்து அப்படியே தொடச்சிக்கிறது, அழுக்காய்க்கிறது துணியை, விறுவிறுவிறு நடப்பாராம். திடீர்னு ஸ்லோவாக நடப்பாராம், திடீர்னு வேகமாக ஓடுவார். அந்த பக்கம் ஒரு கோச்சு வண்டி போச்சுன்னா அதில் மோஷனில் ஏறுவார். இந்த நம்ம ஹீரோஸ்லாம் சினிமாவில் அப்படி ஏறி பஸ்ஸில் ஏறி இறங்குவோம் பார்த்திங்களா, சினிமா பாட்டு போகும்போது அந்த மாதிரி ஏறி இறங்குவார் அவர். அந்த மாதிரி வந்து ஒரு குப்பை வண்டி போச்சுனாக்க, கோச்சு வண்டி போகுது, அதிலே குப்பையில் உட்காந்துக்குருவார். இவருக்கு குப்பை அழுக்கு எல்லாமே சகலமும் ஒன்றாக இருக்கிறது. அடிக்கடி சிரிப்பாராம். சிரிப்புன்னா அரை மணி நேரத்துக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பாராம். அது ரொம்ப கனமாக சிரிப்பாரா மென்மையாக சிரிப்பாரான்றது வந்து தெரில. அரை மணி நேரம் அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறார். இன்றைக்கி நம்மளாம் வந்து சில நொடிகள் தான் சிரிக்க உடைய வாய்ப்பு கிடைக்கிறது அல்லவா? அது ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். அது மட்டும் இல்லை, திடீர்னு ஒரு கடைக்குள்ளே நுழைவார், அதுதான் பெரிய விஷயம் சொல்கிறாங்க. அங்கே வந்து பருப்பு இருப்பு வியாபாரம் தான், அப்படியே அள்ளி கொண்டு போய் கடை ரோட்டில் கொடுத்து போயிட்டே இருப்பார். இது பார்த்து கோவப்படணும் இல்லையா? அவங்க கோவப்பட மாட்டாங்க. ஏன்னாக்க அந்த ஆள் தூக்கி போய் வெளில கொட்டினாக்க மூட முடியாக விற்க போகுதுன்னு அர்த்தம்னு அவங்க நம்பிக்கை. அது அந்த மாதிரி நடந்துருக்குது எல்லாருக்கும். ஆக இவர் வந்து ஒரு மனநலம் பிறழ்ந்த சாமியார் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இவர் அருமையாக பாட்டு பாடுவார். இவர் வந்து ஒரு வேட்டி, அது மேலே ஒரு துண்டு போட்டிருந்தார். நல்ல சிவந்த மேனியை கொண்டவர் சொல்கிறாங்க. நல்ல பாட்டு பாடுவார், நல்ல தாளம் போடுவார். ஏற்கனவே வந்து இதில் பழகியிருக்கிறார் இல்லையா, சின்ன வயதிலேயே அம்மாதிரியான பயிற்சிகளுக்கு உட்பட்டவர் தான் இவர். திருப்புகழை வந்து அப்படி பாடுவார். திருப்புகழை வந்து வேதமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்லியிருக்கார் பின்னால் அவர். அந்த அளவுக்கு வந்து திடீர்னு பூதங்கள் போகின்றன, தேவதைகள் போகின்றன, உணவு கேட்கின்றாங்க, இருக்கிற சாப்பாடுலாம் தூக்கி மேலே போடுவார். அவருக்கு இந்த வானத்தில் சில போகிறதெல்லாம் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படியாக அவரை பொறுத்தவரை பார்த்தால் விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. யார் மேலே அவருக்கு இதான் பிடிக்கும், இது பிடிக்க, விருப்பற்ற இறை நேசராக இருந்திருக்கிறார். அவர் வந்து இந்த உடல் பற்றிய பிரஜை இல்லாதவராக இருந்திருக்கிறார். ரமணருக்கு ஒரு முறை வந்து சோஃபா கொண்டு போடுறாங்க. சோஃபாவில் ரமணரை உட்கார சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், இல்லை நீங்கள் உட்காந்து பார்க்கன்றார். அதுக்கு அவர் சொல்கிறார், நான் என்ன சேஷாதிரி சுவாமிகளா, உடலே மறந்து போயிருக்க, எனக்கு உடம்பு இருக்குது, எனக்கு அதை ஃபீல் பண்ண தெரியும் அப்படின்றார். அப்படி ரமணராலே வந்து அவர் வந்து கேட்டகரைஸ் செய்யப்பட்டவர். இந்த ரமணன்னு சொல்லும் பொழுது ரமணருக்கு அவருக்கு என்ன உறவு அப்படின்னு கேட்டாக்க, ரமணரும் அப்படித்தான் வீட்டை விட்டு கிளம்பி திருவண்ணாமலை போயிட்டார். தெரியும் நமக்கு. அங்கே போய் வந்து ஒரு குகைக்குள்ளே வந்து அவர் வந்து தியானம் பண்ணுறாரு. அப்போது அந்த சிறுவர்கள் எல்லாம் அவர் மேலே கல்லெறிஞ்சு அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த சமயம் அந்த பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்த சீனியர் சேஷாதிரி சுவாமிகள் வந்து ஒரு பாலகன் உள்ளே உட்காந்து தியானம் பண்ணுறான்னும் போது அவருக்கு ரொம்ப புல்லரிச்சு போகுது. இந்த குழந்தைகளை எல்லாம், அவருக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த குழந்தைகள்லாம் விரட்டி அடிச்சது. அது மிரட்டி ஒரு குரல் கொடுக்குறாரு, அதுங்கெல்லாம் ஓடி போகுது. அதுக்கு பிறகு அந்த பக்கத்தில் வந்த ஒரு பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, உள்ளே என் குழந்தை தியானம் செய்து கொண்டிருக்கிறான், அவனை பாதுகாத்து வையுங்கள் அப்படின்றார். ஏன்னா இவர் வந்து ஒரு
அறியப்பட்ட சன்னியாசி இவர் சொன்னான்னா செய்வாங்க அவங்க. உங்கள் குழந்தையா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தன்னை ஒரு பார்வதியாகவே பல நேரங்களில் உணர்ந்திருக்கிறார். இவர் அன்னை பார்வதி குறித்து தான் பெரும்பாலான சமயங்களில் தபஸ் பண்ணியிருக்கிறார். அதனால் தன்னுடைய குழந்தை, ஆமாம் என் குழந்தை கந்தன் தான் அங்கே உள்ளே இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். யாரை? நம்ம ரமண மகரிஷியை சிறுவனாக இருந்த பொழுது. பாருங்கள் அந்த லிங்க் எப்படி வருது பாருங்கள். அதனால் இவரை சீனியர் சேஷாதிரி, அவர் ஜூனியர் சேஷாதிரின்னு மக்கள் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அங்கே இங்கே பார்த்தா ஒரு ஞானி, அங்கே ஒரு ஞானி, அங்கே ஒரு ஞானி, அந்த ஊர் ஃபுல்லாக ஞானிகளாக நிறைஞ்சு இருந்துருக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படிப்பட்ட ஒரு புனித பூமியாக அது இருக்க வேண்டும் என்று நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். இதில் ஒன்றும் குழப்பிக்கிற வேண்டிய விஷயமே இல்லை. அவங்க ஜாதி மதம் பார்க்க மாட்டாங்க, அன்பு மட்டுமே பிரதானமாக கொண்டவர்கள். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதுதான் சிறந்த பண்பு என்று நினைக்கக்கூடியவர்கள். இந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்களுக்கு மகான்கள் இல்லாமல் வேறு யாருக்கு போகிறாங்க? அந்த வகையில் இவர் ரமணரை இவர் தான் பாதுகாத்தார் சொல்ல. ரமணருக்கு இவர் மீது ஏராளமான மரியாதையும் ஏற்பட்டது. இன்னொரு சமயத்தில் கூட சொல்லுவாங்க, ஒரு அம்மா இவரை வழிபடுவதற்காக கும்பிட்றதுக்காக வராங்க. கும்பிட்ட உடனே அந்த அம்மாவுக்கு ரமணர் மேலேயும் பக்தி உண்டு. ஒரு நொடி பொழுது ரமணரை பற்றி அந்த அம்மா யோசிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே டக்குன்னு ரமணர் வந்துட்டார். அப்போ அவர் அப்படி பார்த்தாரு. அவர் இங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்தால் என்ன, ரெண்டுமே ஒன்று தான், நீ அவர் நினைச்சாலும் தப்பு இல்லை அப்படின்னு அந்த அம்மா நினைத்ததை இவர் உணர்ந்து கமெண்ட் கொடுத்துருக்காரு. நானும் ஒன்று, இங்கேயும் ஒன்று தான், அங்கேயும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். இதெல்லாம் ஃபிலோசாபிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸாக எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க. இப்படியான இவர் என்ன தத்துவங்களை சொன்னான்னு பார்க்கறதுக்கு முன்னால் இவர் நிறைய சித்து வித்தைகளை தெரிக்க விட்டுருக்காரு. ரமணர்கள் அப்படி பண்ணல. இவருக்கு நிறைய அது சாத்தியப்பட்டிருக்கிறது. அது பார்த்தீங்கன்னாக்கா நம்ப முடியாத விஷயந்தான். விஷத்தை அருந்தி காட்டியிருக்கிறார். ஒன்று ஆள் நீலகண்டன், நானே பார்வதி நானே சிவன் என்று ஒரு சமயம் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்கா, ஆன்மீக தளத்தில் மனநிலையில் மனதிற்கு உள்ளாக அவர்கள் ஒரு உலகத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணுறாங்க. அதனுடைய குறியீடுகளாகத்தான் இவற்றை நான் பாவிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இந்த வகையில் பார்த்தா பல்வகை நோய்களை அவர் தீர்த்திருக்கிறார். சித்தர்கள் பெரும்பாலும் மருத்துவத்தில் கை வந்தவர்களாக இருப்பாங்க. அதுக்கு அவங்க இன்ட்யூஷன் மூலமாகவே அவங்களால மூலிகைகள் தெரியும். அந்த அறிவியலும் அவர்கள் கற்றவர்களாக இருப்பார்கள். அந்த வகையில் இவர் கை தேர்ந்தவராக இருந்திருக்கிறார். பல்வேறு விதமான நோய்களை மக்களுக்கு குணப்படுத்தியிருக்கிறார். சாமியார்கிட்ட போவோம், அதை மூலிகை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாரும் வர ஆரம்பித்தாங்க. இந்த இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அந்த காலகட்டத்தில் மக்கள் பெரிய டாக்டர்ஸில் அந்த சமயங்களில் இம்மாதிரியான சித்தர்களை நம்பித்தான் அவங்களுடைய ஆரோக்கியமானது இருந்து கொண்டிருந்ததுன்னு நம்ம தெரியுது. இதில் திடீர்னு ஒரு கல்யாணம் ஆகாத பெண் வர வச்சுங்களேன், அப்படி அவர் கட்டி பிடிச்சாருந்தாங்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆகிடும்னு நினைப்பாங்களா? அவர் எல்லா பெண்களும் என் தாய் தான்னு பார்த்தவர். நம்ம உடனே இந்த காலகட்டத்தில் இன்றைக்கெல்லாம் ஹக் பண்ணலையா, எல்லோரும் நீ கட்படிச்சுன்னு இருக்கிறாங்க. இந்த கட்டிப்பிடி வைத்தியன்றது சாதாரண விஷயமாக ஆகிப்போச்சு. ஸோ அவருக்கு ஆண் என்ன பெண் என்ன எதுவும் அவருக்கு அந்த அடையாளங்கள்லாம் அவருக்கு கிடையாது. இன்னும் கூட சொல்கிறாங்க, அவர் ஒரு பக்கம் மழை பெய்வித்தாரா, கொஞ்சம் மழை பெய்விங்கன்னு மழை பெய்விச்சிருக்கிறாரு. ஒரே இதை விட இது ரமணரும் பண்ணியிருக்கிறாரு. இன்னும் பல்வேறு யார் சித்தர்களும் செஞ்சுருக்கிறாங்க. ஒரே சமயத்தில் 2-3 இடங்கள் இருக்குது. இது என்னால் அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இதை சொல்கிறவங்க எழுதுகிறவங்க நல்லவங்க மாதிரி தெரியுறாங்க. அவங்க ஏன் பொய் சொல்ல போகிறாங்கன்ற ஒரு நோக்கம் வருது. அப்போ இது என்னன்றது உள்ளே போய் பார்க்கறது சரியாக இருக்கும் தான் என்னுடைய நோக்கம். ஒரே சமயத்தில் 2-3 இடத்துல தெரிஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, 100 கருடன்களை அப்படி வரவழைச்சிருக்கிறார். ஒரு சமயத்தில் பல்வேறு பறவைகளை வரவழைக்கிறாரு. ஃபோனு எல்லாத்தையும் போக வச்சிருக்கிறாரு. இப்படியாக நிறைய சித்து வேலைகளை அவர்
ஏராளமாக செய்கிறதுனால மக்களுக்கு இந்த மாதிரி 2 சித்து வேலை செஞ்சால் போதுமே, கூட்டம் அள்ளிடும் இல்லைங்களா. அந்த மாதிரி வந்து சித்து வேலைகளை வந்து அவர் வந்து அப்பொழுது வந்து அறிந்து செய்தாரா அறியாமல் செய்தாரா நமக்கு தெரியாது. அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அவரை சுற்றிலும் சில சித்துக்கள் நிகழ்ந்தும் இருக்கின்றன. நிறைய பாருங்களேன், செங்க சூளை வச்சுருப்பார். அங்கே போய் செங்க சூளை ஒரு கல் எடுத்து உடச்சிட்டு வந்தானாக்க அந்த சூளை நல்லபடி இருக்கும். இதை விட பாய் பிரியாணி கடைக்கு போயிருக்கிறாரு. பாய் பிரியாணி கடையில் போய் வந்து அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறாரு. அந்த பிரியாணி கடை அமோகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கு நிறைய முஸ்லீம் பக்தர்கள் இருந்திருக்கிறாங்க. அதுவும் நம்ம வந்து பார்க்குறோம். இவர் சாதி மத பேதங்கள் பார்ப்பதல்ல. இவருக்கு உதவியாளராக ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்த பெண்மணி. அவங்க தான் தொடர்ந்து அவருக்கு உணவு கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த உணவு சாப்பிட மாட்டார். அவருக்கு ஏதாவது வேணால் அந்த மாதிரி தான் அட்டன் பண்ணும். அம்மாதிரியாக அவருக்கு ஒரு வீடு கிடையாது, இடம் கிடையாது. அங்கே சுற்றுறது, இங்கே இருப்பார். சாமி எங்கே வேணாலும், பரதேசி எங்கே வேணாலும் கிடக்கும். ஆனால் வந்து ஒரு ஜெகஜோதியான ஒரு மனிதராக அங்கே வந்து அந்த ஊரையே வந்து நிர்வகிக்கின்ற ஒரு சக்தியாக வந்து வலம் வந்திருக்கிறார். நம்ம பார்க்குறோம். இவருக்கு இன்னொரு அனுபவம் கிடைக்கிறது. அது வந்து 1909 வந்து இவரை பற்றி சொல்கிறாங்க. ரோட்டில் போயிட்டே இருந்தார். எப்பயுமே இந்த மாதிரி சன்னியாசிகள் போக கூட ஒரு 10 பேர் போவாங்க. இப்போ கூட தொப்பி அம்மா போகிறாங்க, அவங்க பின்னால் ஒரு 10 பேர் போவாங்க. பார்த்தீங்கன்னாக்க இந்த தொப்பி அம்மாவை பார்த்தீங்கன்னாக்க அழுக்கு பார்த்தாலே கிட்டக்கு போக முடியுமா, ஒரு அருவருப்பும் கூட கொடுக்குற ஒரு உடல் தன்மையை வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அதை பற்றி கவலை கிடையாது. நமக்கு தான் பற்றி கவலை இருக்குது. ஆனால் அது பின்னால் 10 பேர் போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஒரு பின்னாலே மக்கள் போயிருப்பாங்க. அப்போ திடீர்னு அவர் கத்தினார் வானத்தை பார்த்து, விடோபா போகிறான், விடோபா போகிறான். எல்லோரும் என்னடான்னு புரியல. விட்டோப்பா எங்கடா, யாரா அது விட்டோப்பா, எங்கடா போகிறேன், வானத்தில் எதுவும் தெரியல. மறுநாள் தான் அவருக்கு தெரிய வந்தது, பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டரில் ஒரு ஊரில் வந்து விட்டோப்பா சுவாமிகள் ஒரு சன்னியாசி இருந்தார். அவர் செத்து போயிட்டார். இவர் இங்கே விட்டோப்பா போகிறான்னு சொல்கிற அன்றைக்கி தான், அந்த நொடியில் தான் செத்து போயிருக்காரு. வானத்தின் வழியாக அவர் வந்து மேலே போயிருக்கக்கூடும்னு என்ன சாமின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், அவன் சொர்க்கத்துக்கு போயிருந்தான் பார்த்தேன். இப்படி இதெல்லாம் வந்து எப்படி புரிஞ்சுக்கிறதே எனக்கு தெரியல. இந்த விட்டோப்பா போகிறான் வந்து ஞானக்கண் கொண்டு பார்க்க முடிஞ்சிருக்கிறது அந்த ஆன்மாவினுடைய பயணத்தை என்ற அளவில் தான் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். அது ஏற்றுக்கொண்டீர்களான்னு கேட்டாக்க எனக்கு தெரியலைன்றது தான் உண்மையான பதிலாக இருக்குங்க. ஒரு முறை இவர் குளத்தங்கரையில் அமர்ந்திருக்கும் போது சப்தரிஷிகளும் இவருக்கு தோற்றமளிக்கிறார்கள். இது எல்லாமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் பிளேனில் நடக்கிற விஷயங்கள் தான் இது. நம்ம நிறைய திரைப்படங்களில் புறப்படங்கள்லாம் பார்க்குறோம். ஒரே சமயத்தில் 2 உலகம் வந்து இயங்கி கொண்டிருக்கிறது. இவர் அடுத்த டைமென்ஷனில் நடக்கிற ஒரு பரிமாணத்தில் நடக்கிற ஒரு விஷயமா நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். 7 சப்த ரிஷிகளும் வந்து உனக்கு நான் ஒரு டெஸ்ட்டு வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன டெஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாரு. நீ வந்து இந்த குளத்தில் முங்கி அடியில் போய் அங்கே இருக்கக்கூடிய 7 வண்ணங்கள் கொண்ட மண்ணை எடுத்து கொண்டு வந்து கயிறாக திரிக்க வேண்டும். மணல் கயிறு திரிக்க வேண்டும். இது வந்து சாதாரணமாக கிண்டலாக பேசினோம், உடச்சி பேசினோன்னாக்க மணலில் கயிறு திரிக்கிறாம்பான்னு சொல்லுவோம்மா. மணல் கயிறுன்றது வந்து இம்பாசிபிள் திங் டு ஹேப்பன் இல்லைங்களா. ஆனால் இவருக்கு வந்து அப்படி ஒரு வேறு பிளேனில் கொண்டு போய்ட்டு வச்சுங்களேன், இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இவருக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் அவர்கள் வந்து நீ ட்ரை பண்ணேன்னு சொல்கிறாங்க. இவர் போய் கொண்டு வந்து ஒரு 7 வண்ணங்களை, நமக்கு மானவில்லின் வண்ணங்கள் தெரியும், நமக்கு கொண்டு வந்து அதை வந்து கயிறாக திரித்து விடுகிறார். அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு 7 வண்ணங்களும் வரல, ஒயிட் கலர் மட்டும் மிஸ் ஆகுது. மற்ற வண்ணங்களெல்லாம் வந்து விட்டதுன்றார். எங்களுக்கு புரியலையே சுவாமி, இவருக்கு அதிர்ச்சியாக போயிடுது. அப்போ என்னென்னா இவருடைய அந்த ஞான வேள்வியில் ஏதோ அவருக்குள்ளாகவே குறைகள் இருப்பதை வந்து அவர் புரிந்து கொள்கிறார். ஒயிட் கலர் இல்லை, வெண்மை இல்லைன்றாங்க. அங்கே அதை எங்கே குறிப்பிடுறாங்கன்னா, மற்றதெல்லாம் வந்து பார்வதி, அன்னை பார்வதி அல்லது சக்தியினுடைய வடிவத்துடைய விஷயங்கள்லாம் கைவரப்பெறுகிறது. நீ சக்தி உபாசகனாக இருக்கிறாய், ஆகையினால டக்குன்னு அந்த மாதிரியான கலர்லாம் வந்துருச்சு. வெண்மை வந்து சிவனை குறிக்கும், திருநீரை குறிக்கும். அப்போ வெண்மையான ஒரு தன்மையானது உங்ககிட்ட வரல இன்னும். அதாவது சிவனுடைய தன்மை இன்னும் வரல உனக்கு. அதற்குரிய தியான பயிற்சிகளை, அதற்குரிய உபவாசங்களை, அதற்குரிய முயற்சியை வந்து இன்னும் கடினமாக நீ மேற்கொள்ள வேண்டும்
அப்படின்ற ஒரு அறிவுரை அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் கூட நீ சிறப்பான முறையிலே செய்திருக்கிறேன்னு அவர் வாழ்த்துறாங்க. இவர் அன்றிலிருந்து வந்து அதற்கான கடுமையான தவ முயற்சிகளையும் மேற்கொள்கிறார் என்பது வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த வகையில் வந்து ஒரு வேறு பிளெயினில் ட்ராவல் பண்ணுறதில்ல. அவர் குழந்தைங்கள்லாம் உட்காந்துருப்பார். அவர் டிரான்ஸ்டேட்டில் வேறு பிளேனில் ட்ராவல் பண்ணியிருப்பார். அது வந்து உள்ளம் சார்ந்த இது. இந்த 7 வண்ணங்கள் என்பதை வந்து நம்ம வந்து வானவில் அப்படின்ற பேரில் ஆசீவர்கள் கூட குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு வண்ணத்தையும் வந்து ஒரு குறியீடு, உயிருக்கான ஒரு வண்ணம் ஒன்று என்று, மனசுக்கான வண்ணம் இது, இறைக்கான வண்ணம். இந்த வண்ணங்களை வைத்து பேசுவது கால் யூங்கு கூட வந்து வண்ணங்களை வைத்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் இந்த சக்கராஸ்ன்னு சொல்லிட்டு படங்களை, மண்டலாஸ்ன்னு சொல்லிட்டு படங்கள்லாம் வரைஞ்சிருக்காரு. ஸோ இன்றைக்கு கூட வந்து நிறைய கோயில்களில் இருக்கக்கூடிய புராதனமான சில அருங்காட்சியகங்களில் இந்த வண்ணங்களை கொண்டு வந்து இந்த சிம்பாலிக்காக வந்து ஆன்மீக விஷயங்களை வந்து விளக்கியிருப்பாங்க. இது வந்து நமக்கு ஏற்கனவே பலருக்கு அறியப்பட்ட ஒரு தரவாக கூட இருக்கக்கூடும். இதுதான் இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டியது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் ஆராய்ச்சி பாருங்கள். இந்த என்ன மாதிரியான வண்ணங்கள் ஏற்படுகிறது என்று. சிவனை பற்றி சொல்லும்போது பொன்னார் மேனியனேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு வண்ணம் வந்து நம்முடைய சித்தர்களில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் நண்பர் இருக்கார். அவர் அடிக்கடி இதெல்லாம் பற்றி சொல்லுவார். அவரால் வந்து நம்ம கூட இருந்து விளக்கம் கொடுக்க விருப்பம் எல்லாம் போயிடுச்சு அவருக்கு. ஏன்னா அவருக்கான உத்தரவு வரலன்னு சொல்லிட்டார். அவர் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. அதுதான் வெள்ளியங்கிரின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. பொன்னம்பலம் என்றால் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. எல்லாமே வண்ணத்தை கொண்டு இந்த ஆன்மீகத்தை வந்து விளங்கிக் கொள்வது வந்து பரவலாக நாம் அறியப்பட்ட விஷயமாக கூட இருக்கலாம். இவர் வந்து இப்படியெல்லாம் வந்து தன்னை வந்து புடம்போட்டு கொண்டு வந்திருக்கிறார். இவருக்கு அப்படிப்பட்டவருக்கு வந்து முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்டியன் கிடையாது, ஹிந்து கிடையாது, சாதிகள் இல்லை, எதுவும் இருந்தால் கிட்டக்க வராதுன்றார். இந்த சாமியார்கிட்ட வந்து எப்படியாவது வரம் வாங்கினாலும் வருவாங்க. நான் வரேன்னா வரேன், ஏதாவது செஞ்சு கொடுங்க சாமி, அவ்வளோதானே. அவர் கைப்பட்டதெல்லாம் துலங்க தொடங்கியது. அவர் உதவி செய்தார் மக்களுக்கு. தன்னுடைய இந்த தவ வலிமையினால் வந்து சாதாரண மக்களுக்கான தேவைப்பட்ட நோய்கள் தீர்ப்பது, வறுமையில் இருக்கிறவனுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது, பண வசதி பண்ணுறது, தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் வந்து இம்மாதிரியான உதவிகளை செய்து கொண்டே இருந்தான்றது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். அவர் எல்லாரும் வந்து ஆன்மீகவாதிகளாக மாறுங்க, தியானம் பண்ணுங்கள்லாம் சொல்லலை அவர். அப்படி தியானம் பண்ணுறவங்களுக்கு அவர் வழிகாட்டியது என்னவாக இருக்குது என்று பின்னால் பார்ப்போம். அப்படியாக வந்து அவர் வந்து மதவாதிகளையெல்லாம் ஒதுக்கி விட்டார். கிட்டக்க எவனாவது வருவான், சாமி நம்ம பையன் தான் இவன் அப்படி வருவாங்க சில பேர், அவங்களையெல்லாம் ஒதுக்கிட்டார். கிட்டக்கே வரவிடாமல் பார்த்துக்கிட்டாரு. தீய சக்தியாக இருக்கிற எவனும் வந்து தங்கிட்ட வரவிடாமல் பார்த்துக்கிட்டார் அவர். இவருடைய தத்துவங்கள் எதாவது இருக்கான்னு பார்த்தாக்க வழிகாட்டுதல்கள் தான் இருக்கின்றன. பொதுவாகவே சித்தர் மரபில் வந்து கோட்பாடுகளாக எதுவும் இருக்காது. இந்த கோட்பாடுகள் தான் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்குகின்றன. வரையறுக்கப்பட்ட கோட்பாடுகளாக அது ஆன்மீக பரப்பாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, சிக்கலை உண்டாக்குகின்றன. அதை காப்பாற்றுவதற்கான அமைப்புகள் வந்து தோற்றம் பெறுகின்றன. அமைப்புகள் மீண்டும் அந்த கோட்பாடுகளை வந்து அவைகளே வந்து மாற்றி மாற்றி அதை கெடுக்கின்றன. அதனால் சித்தர்களில் பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு பெரிய கோட்பாடு, தியரி எல்லாம் இருக்காது. ப்ராக்டிஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒரு ப்ராக்டிக்கல் பார்த்து தான் அவங்க, அதுவும் கூட பெரிய உபதேசங்களாக இருக்கிறாரு. அப்படியே பின்பற்றிட்டு போனீங்கன்னாக்கா அவங்க அது ஒரு ஆற்றல், மன ஆற்றல் மூலமாக அந்த அனுபவத்தை வந்து வழங்குவதை வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அந்த வகையில் இவரை பார்த்தாக்க இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. நான் யாருன்னு எல்லாரும் கேட்க சொல்லிட்டார். ரமணர்லாம் நான் யார், இவர் எங்கே போகிறோம் அடிப்படையாக கேட்குறாரு. எங்கே போகிறோம், எங்கேயா போகிற நீ? உண்மையிலே இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும்? எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எதுக்காக இவ்வளவு பிரம்மாண்டமாக வாழ்க்கையில் பிரச்சனைகள்லாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாலே, இந்த கேள்வி மிக ஆழமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கமிட்டடான கொஸ்டினாக இருந்தாலே அது ஞானத்துக்கான வழியை வந்து காட்ட தொடங்கிவிடும். இதான் அவர் சொல்கிறது. எங்கே போகிறோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. எங்கே போகிறோம் என்பது வந்து யார் எங்கே போகிறார்கள்? அடுத்த கேள்வி. நீதான். நான் யார்? நான் என்றால் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அவர் சொல்கிறாரு.
நமக்கு ஒரு வஸ்துவும் சொந்தம் இல்லை. எந்த பொருளும் உனக்கு சொந்தம் இல்லை இந்த உலகத்தில். அது இயற்கை பிரம்மாண்டமான ஆற்றல் கொடுத்துருக்குது. அது இன்னும் சொல்ல போனால் இறை சக்தி தான் உருவாக்கி வைத்திருக்கிறது. உன்னை இங்கே கொடுத்துருக்குது. நீ அதை உனக்கு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கிறடி. எந்த வஸ்துவும் சொந்தமில்லை. உனக்கு சொந்தமானது சில குணங்களைத்தான் குறிப்பிட முடியும். நற்பண்புகள் எல்லாம் உனக்கு சொந்தமானது. அதை நீ தான் உருவாக்குற, நீ தான் வச்சுக்கிற. பொருள் எல்லாம் நீ உருவாக்குவதில்லை, நற்பண்புகள் எல்லாம் நீ உருவாக்குவது. இதான் சொல்லக்கூடிய சத்தியம், சாந்தி, அடக்கம், பொறுமை. சத்யபாபாவில் சாய்பாபா கோயிலெலாம் போட்டிருப்பாங்க. இந்த பொறுமை, அடக்கம், சத்தியம் இதுதான் அமைதிக்கு இட்டு செல்லும். இதுதான் இந்த குணங்களை நீங்கள் உங்களுடைய இயல்பாக கண்டறிந்து விட்டால் சமாதி நிலைக்கு செல்வது என்பது எளிதாகிவிடும். ரொம்ப சிம்பிளான ஒரு செயல் வடிவத்தை வருது முன்வைக்கிறார். ஸோ நான் யோசித்து பார்க்குறேன், இந்த வெறும் ப்ராக்டிக்கலாகவே சில விஷயங்களை பார்த்துட்டு போய்ட்டு வச்சுங்களேன், சிக்கல்கள் ரொம்ப குறைவாக இருக்கும். புறத்திலே முட்களால் ஆக்கப்பட்ட பலாப்பழத்துக்கு உள்ளே இருக்கிற பலா சுளையை கண்டுபிடிக்கிற மாதிரி இந்த பல்வேறு முட்கள் நிறைந்த இந்த ஒரு ஆளுமைக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஈஸ்வரனை நினைத்து தியானம் செய்யுங்கள். தியானம் தான் வழியாக இவரும் சொல்கிறார். ஈஸ்வரனை அந்த தியானம் செய்யுங்கள். அதுவும் அவர் பல்வேறு முள்ளெல்லாம் தாண்டி உள்ளே போகணும். நீங்கள் இன்னொரு இடத்துல சொல்கிறாரு, தன்னை சுற்றி காட்டி ஒரு ஸ்டேஜில் இதுவே சிவலிங்கம், இதையே நீங்கள் வழிபடுங்கன்றார். இதை நீங்கள் பூஜித்தால் நானும் ஞானம் கிடைக்கின்றார். இந்த சித்தர்கள்கிட்ட இதுதான் ப்ராப்ளம். அவங்க தாங்கள் சிவனாக ஆகும் தருணத்தை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அதை நம்ம அவர்களை பொய் சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லை நம்பாமூட இருக்கலாம். ஆனால் அவர்கள் சிவனாக மாறும் தருணமாக பல தருணங்கள் இருக்கக்கூடும். அதுதான் சொல்கிறாரு. அதில் என்ன அர்த்தம்னாக்க, குரு பக்தியின் மூலமாகத்தான் மோட்சம் அடைய முடியும் என்பது. இதை பூஜை பண்ணி நீ என்ன பூஜை பண்ண போதும். இவருடைய பேரை சொல்லியே குரு நமக, குரு சேஷாதிரி சுவாமிகளே நமக அப்படின்னு சொல்லி பூஜை பண்ணு, நீ வழிபாடு பண்ணு, அதை சொல்லிட்டே உனக்கு கிடைக்கின்றாரு. ஸோ தன்னுடைய பெயர் என்பது கூட ஒரு குறியீடாக, இறையினுடைய குறியீடாக காண முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு பக்தி மார்க்கத்தை முன்வைக்கிறாரு, தியான மார்க்கத்தை முன்வைக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், கண்ணாடியில் நம் உருவத்தை காணுவது போல உன்னை நீ பார்ப்பாயாக. நமக்கு ரொம்ப நம்ம நேயர்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஜெய கிருஷ்ணமூர்த்தி அடிக்கடி சொல்கிறாரு, உன் உருவத்தை கண்ணாடியாக பார், உன்னை நீ கண்ணாடியில் நீ பார்த்து கண்டார். ரொம்ப நுணுக்கமான ஒரு தகவல் இது. இந்த கண்ணாடியில் நம் உருவம் காணும் தியானம்ன்றார். ஒரு கண்ணாடிக்குள்ளே அந்த உருவத்தை தியானத்தை பாருங்கள், தியானத்திலேருந்து உங்களை பாருங்கன்றார். உன்னை நீ அறிய வேண்டும் தான் அதனுடைய அர்த்தம். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஆக உன்னை நீ அறிதல் என்பதும், அறிந்தால்தான் எங்கே போகிறோம் என்பது புரியும் என்பதும், அதுவரை எதற்காக போகிறோம் எதற்காக இருக்கிறோம் தெரியாமல் பற்றுகளை கொண்டு, பற்றற்ற வாழ்க்கையை தான் அவர் வலியுறுத்துகிறாருன்னு கூட அவ்வளோ ஈஸி இல்லைன்னா கூட, இந்த பற்றுகள் எல்லாம் தற்காலிகமானது என்ற புரிதலுக்கு நீங்கள் விட்டால் வலி குறையும். பாருங்க, அங்கங்கே மோதல்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வேதனைகளும் மனிதர்களுக்கு சின்ன சின்ன அற்ப விஷயங்களுக்கெல்லாம் ஆகுது. ஏனென்றால் நாம் அதன் மீது பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதன் மூலம் விட முடியலை. அதை விட்டுட்டோம்னாலே அது புரிஞ்சிடும். புரிதல் தான் அந்த விடுதலைக்கு சாத்தியப்படும். விடுதல் என்பதுதான் விடுதலைக்கு இட்டு செல்லும். அப்போது இதுதான் அவர் சொல்கிறார். இது அத்தனையும் உதிர்த்து விட்டு பார்க்கும் பொழுது உங்களுக்கு தேவலோகம் தெரியும்ன்றார். அவருக்கு தேவலோகம் தெரியுமா அதை பற்றி சொல்லுவாராம், யமலோகத்தை பற்றி சொல்லுவாராம். இங்கே பாரியா யமலோகத்தில் இது பண்ணிக்கிட்டு இருக்கான்னு வரான், தூங்கிறாரையா யமா வந்துடுவார்னு வரான். இப்படியெல்லாம் அவர் ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணிருக்காரு, பாஸ்ட்டை பற்றி ரீட் பண்ணியிருக்காரு. ஒருத்தர் உட்காந்தாலும் எல்லாத்தையும் சொல்ல முடிஞ்சிருக்காரு. இது ரொம்ப அபூர்வமான ஒரு ஞான பிறவி. இது அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்க, அந்த அவரை பற்றி எழுதியவர்கள் அவருக்கு சிவனுடைய பரிபூர்ண தரிசனம் என்பது அருணாச்சலத்துக்கு வந்த பிறகு தான் சாத்தியப்பட்டிருக்கிறது. படிப்படியாக தான் ஆன்மீகத்திலேயே அவர் ஒவ்வொரு கட்டமாக வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இந்த தேவலோகம் யமலோகத்தை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது சுத்த ஞானம்ன்ற பேரை சொல்கிறாங்க. ஃப்யூச்சரை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணுறது, பாஸ்ட்டை ரீட் பண்ணுறது, ப்ரெசண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறது அநாகத ஞானம்னு சொல்கிறாங்க. பெயர்கள் தான், டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தான், அதனால ஒன்றும் இல்லை. அவர் மருத்துவத்தை பார்த்தாருங்க. அகடமிஷியனாக எல்லா விதமான புராணங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர் இருந்திருக்காரு. ஜோதிடத்திலும் அவர் விற்பனராக இருந்திருக்கிறார். ஈஸியாக ஜோசியத்தில் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்கிறார். ஜோதிடம் என்றால் இம்மாதிரி சித்தர்கள் முழுமையான ஞானத்தோடு சொல்லுவார்கள் என்று நம்புகிறோம். இன்றைக்கி என்ன ஜோசியர்னாலே ஒரு லாஃபிங் ஸ்டாஃப் ஆக்கி போச்சு. சில பேர் நம்புகிறாங்க, சில பேர் நம்ப மாட்டாங்க, சில பேர் கிண்டல் பண்ணுறாங்க. அது உள்ளே போனாலே சிக்கல் வந்துடும். ஏன்னாக்க போலிகளும் நிறைய பேர் இருக்கிறதுனால தான். இம்மாதிரியான சுவாமிகள்லேயும் போலிகள் உருவாவதால் தான் பிரச்சனை வருகிறது. ஆக இம்மாதிரியாக அவர் மக்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார். ஆன்மீக பரப்பில் உண்டை அறிந்து கொள்வது என்பதும் எங்கே போகிறார் என்று தெரிந்து கொள்வதும் அவருடைய பேசிக்கான ஒரு கைடன்ஸாக இருந்திருக்கு. பக்தர்களின் தொல்லை அதிகமாகவே என்னப்பட்டார், காட்டுக்குள்ளே போய் தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். பெரும்பாலும் ஆடை கூட இல்லாமல் மணலை, அந்த மண்ணெல்லாம் மேலே அள்ளி போட்டுக்கிட்டார். ஏனென்றால் ஒரு புத்து போல தெரியாது. அங்கே போகிறவங்க இவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு புத்து கட்டி உள்ளே ஒரு தபம் பண்ணியிருக்கிறாரு இந்த ஜனங்கக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக. அப்படிலாம் தப்பிக்க முடியலன்றது அடுத்த கட்டம். இவர் முறை இவரை மூட்டை கட்டி வெளியூர் கூட்டு போக ட்ரை பண்ணாங்க. தங்கள் ஊர்லாம் கொண்டு தான் நல்லது நடக்கும்னு. அதே ட்ரெயின்லேருந்தே குதித்து வந்துட்டார். இவர் பாவம் அடிபட்டு அதெல்லாம் சிக்கல், உடம்பு பாதிக்கப்பட்டு சரியாயிட்டாரப்போ. இப்படியாக ஊரில் இருக்க எல்லோரும் இவர் எப்படியாவது பயன்படுத்திக்க தான் பார்த்தாங்க. அவர் தன்னுடைய தவ வாழ்க்கையில் ரொம்ப சீரியஸாக இன்வால்வ் ஆகிட்டார். அப்படிப்பட்ட அவரை ஒரு முறை என்ன பண்ணுறாங்கனாக்க, இந்த பக்தர்கள்லாம் கொண்டு உட்கார வச்சு அவர் உங்களுக்கு பூஜை பண்ணாங்க, ஒரு முறையாக எங்களுக்கு அனுமதி கொடுங்க. அவருக்கு காலம் முடிய போவதாக தோன்றிவிட்டது. 1928 எண்டில் கேட்குறாங்க அவங்க அந்த மாதிரி. உடனே இவரை ஒப்புதல் இல்லைன்னா கூட கொண்டு போய் அன்பு தொல்லையினால ஏற்றுக்கிறார். அவரை உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, நல்ல ஷேவ் பண்ணி படப்படனாக்கி நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமியை பார்க்குறாங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும். அவர் அப்படியே நல்ல ஒரு சாமியார் கேட்கணுமா, நல்லா அவங்களுக்கு ஒரு ஒரு ஜோதியாக தெரிந்திருக்கிறார் அவர். சில பேருக்கு பரம்பொருளாகவே அவர் காட்சி அளித்ததாகலாம் பக்தர்கள் சொல்கிறாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட அவர் உட்கார வச்சு என்ன பண்ணுறாங்க, அவருக்கு பாலாபிஷேகம், நம்ம ஊருக்காரங்களும் தெரியுமே அவங்களுக்கு, பாலாபிஷேகம் அது மாதிரி பன்னீர் அபிஷேகம்லாம் செய்து அவர் என்னை விட்டுருங்கப்பா உடம்புக்கு ஒத்துக்காதுலாம் சொல்கிறார். அவர் சித்தராக இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை விட்டுருங்கன்றார். இதனால் அவங்க பல குடம் தண்ணி, புனித நீர் கொண்டு அவர் தலையில் கொட்டுறாங்க. அன்றைக்கி ராத்திரி அவருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவருக்கு காய்ச்சல் விடுகிறது. 1929 ஜனவரி 4ஆம் தேதி அன்று அவர் இறந்து விடுகிறார். அதுக்கு முன்னாடி 2 நாள் ஒரு ஒரு காய்ச்சல் என்று சொல்லுகிறார்கள், அபரிதமான காய்ச்சல் என்றுலாம் சொல்லுகிறார்களாம். அதனால் அவருக்கு ஒரு யோகியாக இருந்தால் ஒரு ஒரு விதமான நிஷ்டை நிலை அது என்று கூட கருதப்படுகிறது. அவர் உள்ளாக இறை தாண்டவம் நடந்திருக்கக்கூடும் என்று கூட விளக்கம் தருகிறார்கள். அவருடைய மரண தருவாயில் அவர் தீவிரமான ஆன்மீக அனுபவத்திற்கு உட்பட்டு இருந்திருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்புறம் இறந்து போகிறாரு. மக்கள்லாம் அழுதுகிட்டே வராங்க, நிறைய பேர் வராங்க, பல ஊர்லேருந்து வராங்க, மாலைகளாக குவிக்கின்றன. ரமணர் கூட அந்த இறப்புக்கு இருந்து சிறிது நேரம் இருந்து விட்டு போனதாக சொல்லுகிறார்கள். இப்படியாக மறைந்து விட்ட சேஷாதிரி அவர்களுக்கு நினைவாக இன்னைக்கு கூட அங்கே சேஷாதிரி சுவாமிகள் ஆசிரமம் என்பது கட்டப்பட்டிருக்கிறது. அவருடைய பூத உடலானது அங்கே சுடுகாட்டை ஒட்டி ஒரு இடத்துல அவங்க சொல்கிறாங்க, செங்கம் ரோடு சுடுகாடு பக்கத்தில் புதைக்கப்பட்டு ஒரு மேடை கட்டப்பட்டு அதன் மீது லிங்கமானது பிரதிஷ்டை செய்யப்பட்டு அது ஒரு ஆசிரமமாக மாற்றப்பட்டு அவருடைய வழிகாட்டுதல்களை பெற்று வருகிறார்கள். இறந்த பின்னும் அவர் சூக்ஷ்மமாக பல பேரிடம் பேசி இருக்கிறார் என்பதும் பல வழிகாட்டுதல்களை கொடுத்து வருகிறார் என்பதும் பலருக்கு நம்பிக்கையாக இருந்து வருகிறது. சில பேருக்கு டைரெக்டாகவே அவருடைய சூக்ஷ்ம வடிவத்தை பார்த்துருக்கிறாங்க. இந்த அளவிலும் கூட அம்மாதிரியான நம்பிக்கையோடு அந்த ஆசிரமானது செயல்பட்டு வருகிறது. மக்களுக்கான சில வேண்டுதல்களை அவர் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார், அவ்வளோ அன்புள்ளம் கொண்டவர் நினைத்து அதை அவங்க இன்றைக்கும் பராமரிச்சுட்டு வராங்க. ஆக
திருவண்ணாமலை செல்பவர்கள் ரமணரை மட்டுமல்ல சேஷாத்திரி ஆசிரமத்துக்கு சென்று வரலாம். நன்றி, வணக்கம்.